நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் முருகன். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்ட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அது என்ன முக்கியமான விஷயம் அப்படி தெரிஞ்சுக்கணும்னா, நேரம் இருந்தால், பொறுமை இருந்தால் வீடியோ ஃபுல்லா கவனிங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அடிச்சு விடுங்க. திராவிட பானம் விற்கக்கூடிய கடை நட்டத்துல போயிட்டு இருக்கு. திராவிட பானத்தை விற்கக்கூடிய கடை வந்து தமிழகத்துல நட்டத்துல போயிட்டு இருக்குது அப்படின்றது ஒரு பத்திரிகை செய்தி. உங்களைப் போலவே எனக்கு அந்த செய்தியை படிக்கிறப்போ நம்பிக்கை இல்ல. எப்படிங்க இது சாத்தியம்? எவ்வளோ பேர் குடிக்கிறாங்க? எவ்வளோ பேர் குடிச்சிட்டு ஆக்சிடென்ட்ல செத்து போறாங்க, குடல் வந்து செத்து போறாங்க, ஹாஸ்பிட்டல்ல தொடர்ச்சியா நோயாளிகளா சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க, குடும்பம் நடுத்தெருவுல அனாதையா நிக்குது. நீ என்ன தம்பி நட்டத்துல போயிட்டு இருக்குன்னு சொல்ற? நட்டத்துல போயிட்டு கவர்மெண்ட் நடத்தணும் அப்படின்ற மாரி உங்களுக்கு மனசுல தோன்றது போல எனக்கும் தோணிதான் அந்த செய்திய படிச்சேன். ஆதாரம் இல்லாமல் எதையும் பேசல. சைடுல உங்களுக்கு அந்த போஸ்டரும் போட்டிருக்கேன். இங்க பாருங்க, பத்திரிகை செய்தி. ரிவர்ஸ்ல தெரியும். உங்களுக்கு செல்ஃபி கேமரால ரிவர்ஸ்ல தெரியும். இது எந்த தேதியில் உள்ளதுன்னு கேட்டீங்கன்னா, நெல்லை மாவட்டத்தினுடைய எடிஷனா போட்டிருக்காங்க. தினத்தந்தி செய்தி 18/8/2024 தேதி முதற்கொண்டு சொல்லிட்டேன். பக்கம் எண் 7. அதனால நம்ம ஆதாரம் இல்லாமல் எதையும் பேசலை அப்படின்றதுக்காகத்தான் இந்த வீடியோ. சரி, இந்த செய்தியில் என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நட்டத்தில் இயங்கும் டாஸ்மார்க் நிறுவனம் அப்படின்ற ஒரு செய்தியை ஒரு ஆர்டிக்கிளில் போட்டிருக்காங்க. அது எப்படி நட்டத்தில் இயங்குது அப்படின்றத விலாவரியாக சொல்லியிருக்காங்க. நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாக குவார்ட்டர் பாட்டில் தான் அதிகமாக சேல் ஆகுது. அது 180 ரூபா அப்படின்ற சரக்கு தான் வந்து 150 மில்லிங்கிறது ஒரு குவார்ட்டர் போல் இருக்குது. அதுதான் அதிகமாக சேல்ஸ் ஆகுது. அப்படி அதிகமாக சேல்ஸ் ஆகிற குவார்ட்டர் பாட்டிலை டாஸ்மார்க் நிறுவனம் வந்து டாஸ்மார்க் தயாரிக்கிறாங்கள சாராயம், அந்த கம்பெனி கிட்ட இருந்து 10 ரூபா 35 பைசாவுக்கு வாங்குறாங்க. குடிமகன்கள் ஒருவேளை அதை பார்த்துக்கிட்டு இருந்தால் நீங்கள் கோவப்படலாம். யோ என்னையா சொல்கிற அப்படின்னு. உண்மையிலே 10 ரூபா 35 பைசாவுக்கு வாங்குறாங்கிறது தான் பத்திரிகை செய்தி. ஆதாரத்தோடு போட்டேன். நீங்கள் வேணால் அந்த செய்தி அடிப்படையில் தெரிஞ்சுக்கிடுங்க. 10 ரூபா 35 பைசாவுக்கு தான் வாங்குறாங்க. மது ஆலைகளிலிருந்து 180 மில்லி அளவு கொண்ட குவார்ட்டர் பாட்டில் 10 ரூபாய் 35 பைசாவுக்கு கொள்முதல் செய்யப்படுகிறது. சரிதானா? ஆனால் டாஸ்மார்க் கடையில் 140க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 10 ரூபா 35 பைசா வாங்கி 140 ரூபா வைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்களா? அப்படி சரியான பிசினஸுங்க. எந்த பிசினஸ்லையும் இவ்வளோ கோடி இத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வைக்கவே முடியாது. கவர்மெண்ட் டாஸ்மார்க் அத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வச்சு விற்குது. ஆனாலும் நட்டத்தில் போகுது. அப்படி இப்படி நட்டத்தில் போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 140 ரூபாயில் கலால் வரி மற்றும் விற்பனை வரி மத்திய மாநில அரசுகளுக்கு 139 ரூபா போயிடுது. எப்படி கஷ்டப்பட்டு கடையை திறந்து வரிசையில் நின்று எவ்வளோ வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் வியாபாரம் பார்த்தா, இந்த பயலுக்கு நோகாமல் உட்காந்து வரின்ற பேரில் 139 ரூபாயை குடிமக்கள் இருந்து ஆட்டையை போட்டு போயிடுறான். அப்போ டாஸ்மார்க் நிறுவனம் 140 ரூபாய்க்கு ஒரு கோட்டரை விற்றா அதில் 1 ரூபா தான் டாஸ்மார்க் நிறுவனத்துக்கு போய் சேருது. இந்த 1 ரூபாயில் தான் நான் கரண்ட் பில் கட்டணும், கடை வாடகை கொடுக்கணும், லேபருக்கு சம்பளம் கொடுக்கணும், லாரிக்கு வாடகை கொடுக்கணும், இன்னும் பிற அதிகாரிகளை கவனிக்கணும், அமைச்சர் பெருமக்களுக்கு கொடுக்கணும், கட்சிக்காரனுக்கு ஓசியில் வந்தால் அதெல்லாம் எழுதலை பத்திரிக்கையில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எக்ஸ்ட்ரா. சரி, இந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே வருது. அப்போ டாஸ்மார்க் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்குற வகைக்காக காசு இல்லாமல் டாஸ்மார்க் நிறுவனத்தை அடமான வச்சு சம்பளம் கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த அடிப்படையில் டாஸ்மார்க் நிறுவனம் கோடிக்கணக்காக லாபம் பார்க்குன்னு பார்த்தா இல்லை. ஒவ்வொரு ஆண்டுமே சுமார் 83 கோடி ரூபாய் நட்டத்தில் போயிட்டுருக்கு. குடிமகன்களுக்கு தெரிய வேண்டிய அதிர்ச்சிகரமான தகவல். உங்கள்கிட்ட வரி வாங்கி தான் கவர்மெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இணையதளவாசிகள் எழுதும் பொழுது கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, குடிமக்கள் காசில் வருமானம் வரலாம் ஒன்றும் இல்லைங்க, அப்படிலாம் என்னத்து இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் உண்மையை பாருங்கள், 139 ரூபா ஒரு குவார்ட்டர் பாட்டிலில் டேக்ஸு சென்ட்ரலும் ஸ்டேட்டும் உங்கள்கிட்ட வாங்கி நாக்க தொங்க போட்டு வாங்கி திங்கிறாங்க. 1 ரூபா தாங்க டாஸ்மார்க்கு போகுது. அப்புறம் பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா வச்சுட்டாருன்னு செந்தில் பாலாஜி மேலே நீங்கள் கோபப்படுத்தி உள்ளே போட்டுட்டிய என்ன பிரயோஜனம்? பாட்டிலுக்கு மேலே 10 ரூபாய்க்கு மேலே செய்வாங்க, என்ன செய்வாங்க? வெறும் 1 ரூபா தான் கிடைக்குது கவர்மெண்ட்டுக்கு, அது டாஸ்மார்க் நிறுவனத்துக்கு. இப்போ இந்த 139 ரூபா வரியை வாங்கி தான் கவர்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. ஆனால் பல பேர் பேசுகிறாங்க, டாஸ்மார்க்கின் வருமானத்தில் நடத்தணுங்கிற அவசியம் இல்லைங்க, சுற்றிலும் சாராயம் வைக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் விற்காம இருந்தால் கள்ள சாராயம் பெருகிரும் இல்லையா அப்படின்னு கேட்குறான். இப்போ இங்கே வாங்குறது 10 ரூபா 35 பைசாவுக்கு, விற்கிறது 140 ரூபாய்க்கு. இதுவே பகல் கொள்ள, அப்புறம் கள்ளச்சாராயம் பெருகாமல் செய்யும். இவ்வளவு வரி பேராசை பார்த்தீங்களா? குடிக்கிற மக்களிடத்தில் ஆட்டையை போடுறதுக்கு இந்த வேலைகளை பண்ணுறாங்க இந்த கவர்மெண்ட். இதில் டாஸ்மார்க் நிறுவனத்துக்கு வருத்தம் பார்த்தீங்கன்னா, மணமகிழ் மன்றங்கள், அதாவது பாரோட எண்ணிக்கை வந்து ஸ்டார் ஹோட்டலில் வச்சுக்கூடிய பாரோட எண்ணிக்கை வந்து முதல்ல விட இப்போ அதிகமாயிருச்சு. அதனால் வந்துட்டு எங்களுக்கு வந்து வருமானம் இன்னும் குறைஞ்சிருச்சு. குடிமக்கள் வந்து இங்கே சுகாதாரமாக குடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இங்கே அந்த மாதிரி வசதிகள்லாம் இல்லை. அதனால் என்ன செய்கிறாங்க, சுகாதாரம் இப்போ குடிக்க போகிறதுனால மணமகிழ் மன்றங்களுக்கு தான் வருமானம் கூடியிருக்க தவிர டாஸ்மார்க்கு இல்லை. அப்போ கூட இங்கே 140 ரூபாய்க்கு வாங்கி அங்கிட்டு இன்னும் கொஞ்சம் 500 600 விற்றுக்குறாங்க. அதனால் அங்கே கொஞ்சம் வருமானம் நிறையா கிடைக்குது, எங்களுக்கு வருமானம் இல்லை
அதனால் சீரமைப்பு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மாக் ஊழியர்கள் பேசியிருக்கிறாங்க. பத்திரிகை செய்தி 18/8/2024 நெல்லை எடிஷன் தினத்தந்தி பக்கம் எண் 7. பக்கம் எண் 21 சொல்லலை, பெரியார் புத்தகத்தை சொன்ன மாதிரிக்கா, பக்கம் எண் 7 தினத்தந்தி தான் சொல்லியிருக்கிறேன். அதனால் யோசிங்க. இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியிலையும் பல கட்சிகள் இருக்குது. புதிதாக கட்சி தொடங்க போகிறாரு நம்ம தலைவர் விஜய் அவர்கள். தலைவர்னு சொல்லிடணும், ஏன்னா கட்சி துவங்க போகிறார் இல்லையா. கட்சி துவங்க எல்லாரும் தலைவர் தான் நமக்கு. தலைவர் விஜய் அவர்கள் கட்சி துவங்க போகிறாரு. இந்த டாஸ்மாக் கொள்கையை பற்றி என்ன பேச போகிறாரு? ஊற்றி கொடுங்க, இன்னும் பத்தலை, சிஎஸ் அடிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. 140 ரூபாய்க்கு குடிமக்களை ஏமாத்துருவாங்க. 10 ரூபா 35 பைசாவுக்கு சரக்கை வாங்கி 140 ரூபாய்க்கு விற்கிறாங்களே. இந்த மதுபான கொள்கை எதிர்க்க போகிறாரா, விலையை குறைக்க போகிறாரா, இல்லை கடையை இழுத்து மூட போகிறாரா, விஜய் அவர்கள் என்ன பேச போகிறாரு வர்ற தேர்தல் களத்தில் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். எது எப்படியோ குடிமக்களாகி நீங்கள் குடிச்சிக்கிட்டு இருக்கும் போதாவது கொஞ்சம் யோசிங்க. அந்த குவார்டர் பாட்டிலோட விலை 140 ரூபாய் அப்படின்னு சொன்னால் அதில் 139 ரூபாய் கலால் வரியா, சுங்க வரியா, எந்தெந்த டேக்ஸ் இருக்கோ அந்த டேக்ஸ் மூலமாக மத்திய மாநில அரசுகளுக்கு ஈக்குவலாக ஷேர் பண்ணிடுறாங்க. 1 ரூபா தான் டாஸ்மாக் நிறுவனத்துக்கு போகுது. உங்கள் காசில் தான் கவர்மெண்ட்டே நடக்குது. உங்கள் காசில் தான் வாத்தியாருக்கு சம்பளம், போலீஸ்காருக்கு சம்பளம், ஃபயர் சர்வீஸுக்கு சம்பளம், ஃபாரஸ்ட்டுக்கு சம்பளம். உங்கள் காசில் தான். உஷாராக இருந்துக்குங்க. கவர்மெண்ட்டுக்கு சம்பளம் கொடுக்குறேன்ட்டுக்கா ரொம்ப குடிச்சிங்கன்னா அப்புறம் குடல் வந்து செத்து போயிடுவீங்க. குடும்பம் அடுத்த இடத்துல அனாதை ஆகிடும். அப்படிலாம் அட்வைஸ் பண்ணுற பூமரன்கள் நான் இல்லை. குறைஞ்சபட்சம் 10 ரூபா 35 பைசாவுக்கு வாங்கி 140 ரூபாய்க்கு விற்கிறானுங்களே பிராடுக்கார பயிலுங்க அப்படின்ற குறைஞ்சபட்ச அந்த அறிவாக தெரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் பூமரன்கள் கிடையாது. எவ்வளோ வேணால் கூடி, எங்கிட்ட வேணால் செத்துப்போ. கவர்மெண்ட்டே திறந்து வச்சுருக்குது. போலீஸ் பாதுகாப்போடு குடிக்கிறீங்க. மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை தனியாக அமைச்சர் இருக்காரு, தனியாக அதுக்கு அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவ்வளவு மது விலக்கு கொடுத்து உங்களை குடிக்க வைக்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் குடிச்சு குடலும் செத்து போகிற எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் 10 ரூபாய்க்கு வாங்கி 150 ரூபாய்க்கு மட்டும் விற்கிறாங்கடா அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுங்க அப்படின்றதுக்காகத்தான் இந்த பதிவு. செய்தி ஆதாரத்தை போட்டேன். அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த மாதிரி அரசியல் தகவல்கள், இந்த மாதிரி பூமரன்கிள்ஸ் கருத்துக்கள்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நன்றி. பாய்.